இந்த தீபாவளியோட சேர்ந்து உங்களோட ஃபியூச்சருமே பிரைட் ஆக போகுது. 20 லட்சம் பெறுமதியான ஸ்காலர்ஷிப், 100% ஃப்ரீயான கன்சல்டேஷன், கவர்மெண்டோ பிரைவேட்டோ கையில ஒரு டிகிரி இருந்தா காணும் உங்களோட யூகே கனவு நனவாக போகுது. நான் சொல்றது உண்மைதான். ரீசெண்டா மெரிட் எஜுகேஷன் கன்சல்டன்சி நம்மட கிரீன் கார்டன் ஹோட்டல்ல ஒரு எடு எக்ஸ்போ நடத்தியிருந்தாங்க. அதோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து நிறைய பேர் வேண்டுகோளுக்கு நாங்க அடுத்த எடு எக்ஸ்போவை எதிர்வரும் 19ஆம் தேதி, அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் காலையில 9 மணியிலிருந்து பின்னரம் 3 மணி வரைக்கும் திரும்பவுமே நடத்த போறாங்க. உங்களோட கையில இலங்கையோட கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எந்த ஒரு யூனிவர்சிட்டியோட டிகிரியோ அல்லது ஈசோப், பிகாஸ், ஐசிபிடி, ஸ்லிட் மாதிரியான பிரைவேட் யூனிவர்சிட்டியோட டிகிரியோ உங்களோட கையில இருக்குமென்று சொன்னா நீங்க லக்கி தான். யூகேல நீங்க மாஸ்டர்ஸ் படிக்க போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 20 லட்சம் வரையான ஸ்காலர்ஷிப் தராங்க. அது மட்டும் இல்லாம 100% இலவசமான கன்சல்டேஷன் தராங்க. நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே யூனிவர்சிட்டி பேமெண்ட்டை போடுறீங்களா, விசா பேமெண்ட்டை போடுறீங்களா, டிக்கெட்டை போடுறீங்களா, பறந்தீங்களாண்டி இருக்க வேண்டியதான். இடையில வர இந்த டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், லீகல் அட்வைஸாக இருக்கட்டும், விசா ப்ரொசஸாக இருக்கட்டும், இப்படியான ப்ரெஷர் எல்லாமே உங்களுக்காக மெரிட் எஜுகேஷன் கன்சல்டன்சியை 100% இலவசமாக அவங்களே ஹேண்டில் பண்ணி தர போகிறாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த எடு எக்ஸ்போக்கு யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இமிகிரேஷன் லோயர்ஸ் கூட வராங்க. ஸோ டிகிரி ஹோல்டர்ஸ் மாஸ்டர்ஸ் படிக்க யூகே போகிறதுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம். 100% இலவசமா மெரிட் எஜுகேஷன் கன்சல்டன்சியால நடக்கிற இந்த எடு எக்ஸ்போவில் மாஸ்டர்ஸ் படிக்க போறதுக்கு உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை 100% இலவசமாவே கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஹெச்என்டி ஹோல்டர்ஸா நீங்க டாப் அப் செய்யறதுக்கு யூகே போறது சம்பந்தமான சந்தேகங்களும் இன்றைய நாளில் கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். நீங்களும் வாங்க. ஸோ திரும்பவும் சொல்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணி முதல் பின்னரம் 3 மணி வரைக்கும் கல்லடி கிரீன் கார்டன் ஹோட்டல்ல இந்த முற்றிலும் இலவசமான எடு எக்ஸ்போ நடக்க போகுது. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.